ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல். சற்று முன் வெளியான முக்கிய செய்தி. போலி ரேஷன் கார்டு விண்ணப்பதாரர்களுக்கு செக், அரசு அதிரடி நடவடிக்கை. செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். அரசு வழங்கும் அனைத்து நலத்திட்ட உதவிகளை பெறுவதற்கும் ரேஷன் கார்டு முக்கியமான ஆவணமாக உள்ளது. இதன் மூலம் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள மக்கள் மாதம் மாதம் தங்களுக்கு தேவையான பொருட்களை பெற முடியும். அதோடு மட்டும் இல்லாமல் அரசு வழங்கும் நிதி உதவி திட்டங்களிலும் பலன் பெற முடியும். அதேபோல் பொருளாதாரத்தில் பின்தங்கிய குடும்பங்கள் இலவசமாக பொருட்களை பெறவும் மத்திய அரசு வழிவகை செய்துள்ளது. ஆனால் சிலர் இதனை தவறாக பயன்படுத்தி சட்டவிரோதமாக ரேஷன் கார்டு பெற்று பொருட்களை வாங்கி வருவதாக தகவல்கள் தொடர்ந்து வெளியாகின. இதற்கு முடிவு கட்ட மத்திய அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. அதாவது போலி ரேஷன் கார்டுகளை பயன்படுத்துபவர்களை தகுதியற்றவர்கள் என பட்டியலிட உணவுத்துறைக்கு உத்தரவிட்டுள்ளது. இதன் மூலம் போலியாக ரேஷன் கார்டு பெற்றவர்கள் போன்ற சிலரின் விவரங்கள் தெரிய வரும் என கூறப்படுகிறது. மேலும் போலியாக ரேஷன் கார்டு பெற்றவர்கள், தகுதியற்ற விண்ணப்பதாரர்கள் போன்றவரின் ரேஷன் கார்டுகள் முடக்கப்படுவதற்கும் வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. இது போன்ற நபர்களின் விவரங்கள் தெரிய வந்தால், மேலும் வெளிவந்தால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. மேலும் 2018 மற்றும் 2024க்கு இடைப்பட்ட காலத்தில் கிராமப்புற வேலைவாய்ப்பு மற்றும் எரிபொருள் மானியத்திற்கான அரசாங்க திட்டங்களில் பயன்பெற போலியாக சிலர் விண்ணப்பித்துள்ளனர். மேலும் அதை கண்டறிந்து அகற்றியதன் மூலம் அரசாங்கத்திற்கு சுமார் 3.35 லட்சம் கோடி சேமிக்கப்பட்டதாக என்று அரசு தெரிவித்துள்ளது. இதுவரை சுமார் 50.1 மில்லியன் போலி ரேஷன் கார்டுகளை கண்டுபிடித்து ரத்து செய்தது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் அரசு வழங்கும் அனைத்து நலத்திட்ட உதவிகளை பெறுவதற்கும் ரேஷன் கார்டு முக்கியமான ஆவணமாக உள்ளது. இதன் மூலம் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள மக்கள் மாதம் தங்களுக்கு தேவையான பொருட்களை பெற முடியும். அதோடு மட்டும் இல்லாமல் அரசு வழங்கும் நிதி உதவி திட்டங்களிலும் பலன் பெற முடியும். அதேபோல் பொருளாதாரத்தில் பின்தங்கிய குடும்பங்கள் இலவசமாக பொருட்களை பெறவும் மத்திய அரசு வழிவகை செய்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.